என் தங்கமே, சில கனவுகள் நம் மனதை ஆழமாக தொடும். இரவில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது நீ கனவில் தண்ணீர் வழியும் காட்சியை பார்த்தாயா? அந்த தண்ணீர் மெதுவாக ஓடியதா? அந்த ஓட்டம் உன் மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தியதா? அது சாதாரண கனவு அல்ல என்று உன் உள்ளம் சொன்னதா? அந்த உணர்வு வீணாக வராது. அந்த தருணத்தில் ஒரு தெய்வீக அருள் உன் வாழ்க்கையை தொட்டு சென்றிருக்கிறது. மனிதன் மனதில் சேர்ந்து கிடக்கும் துயரங்கள் சில நேரங்களில் வார்த்தைகளால் வெளிவராது. அவை அமைதியாக உள்ளத்தில் அடங்கி கிடக்கும். அந்த துயரங்களை உலகம் பார்க்காமல் போகலாம். ஆனால் தெய்வம் அதை தெளிவாக உணரும். நீ கனவில் பார்த்த அந்த தண்ணீர் உன் மனதில் இருந்த அந்த மறைந்த காயங்களை கழுவும் ஒரு அருளின் அடையாளம். என் தங்கமே, வராகி அம்மன் கருணை மிகவும் ஆழமானது. அவள் அருள் வெளிச்சமாக மட்டும் வராது. சில நேரங்களில் அது தண்ணீராக வரும். ஏனெனில் தண்ணீர் சுத்தம் செய்யும் சக்தி. அது தூசியை கழுவும். அது வெப்பத்தை தணிக்கும். அதுபோலவே அது மனதில் இருக்கும் வேதனையையும் மெதுவாக கழுவும். நீ கனவில் பார்த்த அந்த தண்ணீர் ஓட்டம் உன் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தொடங்கியிருப்பதை குறிக்கும். நீ எவ்வளவு நாட்கள் மனதில் சுமந்து வந்த துயரங்கள் இருந்தாலும் அந்த அருள் அதை மெதுவாக நீக்க ஆரம்பித்திருக்கிறது. அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் அந்த அருள் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது. என் தங்கமே, ஒரு நதி மழையால் நிரம்பி ஓடும் போது அது நிலத்தை பசுமையாக்கும். உலர்ந்த மண்ணில் உயிர் கொடுக்கும். அதுபோலவே தெய்வ அருள் நம் வாழ்க்கையில் வந்தால் அது நம் உள்ளத்தில் உயிர் கொடுக்கும். நம் மனதில் இருந்த வறட்சியை அகற்றும். நீ அந்த கனவை நினைத்தால் உன் மனதில் ஒரு மென்மையான அமைதி வந்திருக்கும். அது அந்த தண்ணீரின் சக்தி. அது உன் ஆன்மாவை தொடும் சக்தி. அது உன் இதயத்தில் இருக்கும் சோர்வை மெதுவாக கரைக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் தன்னுடைய கண்ணீரை கூட வெளியில் காட்ட மாட்டான். அவன் அமைதியாக துன்பத்தை தாங்கிக் கொள்வான். ஆனால் அந்த அமைதியான கண்ணீரையும் தெய்வம் பார்க்கிறது. அந்த கண்ணீரை துடைக்க தான் அந்த அருள் தண்ணீராக வந்து கனவில் தோன்றும். அந்த தண்ணீர் ஓடுவது உன் துயரம் வெளியேறுகிறது என்ற ஒரு சின்னம். அது உன் உள்ளத்தில் இருந்த பாரம் மெதுவாக குறைகிறது என்று சொல்லும் ஒரு அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி வரப்போகிறது என்று அறிவிக்கும் ஒரு மென்மையான செய்தி. என் தங்கமே, நீ அந்த கனவை பயமாக நினைக்க வேண்டாம். அதை ஒரு அருளின் தரிசனம் போல நினை. அந்த நினைவு உன் மனதை வலிமையாக்கும். உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்க்கும். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த தண்ணீர் ஓட்டத்தை நினை. அது உன் துயரங்களை எடுத்துச் செல்லும் ஒரு அருளின் ஓட்டம். அது உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும் ஒரு சக்தி. என் தங்கமே, வராகி அம்மன் கருணை மிகவும் வலிமையானது. அவள் அருள் ஒருமுறை ஒரு மனிதனின் வாழ்க்கையை தொட்டால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் அமைதியாக தான் வரும். ஆனால் அது நிலையானது. அந்த தண்ணீர் உன் கனவில் தோன்றியது உன் வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஆரம்பித்துவிட்டது என்று சொல்லும் ஒரு அறிகுறி. நீ அந்த அறிகுறியை மதித்து வைத்துக்கொள். அதை மறந்து விடாதே. நீ ஒவ்வொரு நாளும் உன் மனதில் ஒரு சிறிய நன்றி வைத்துக்கொள். அந்த நன்றி உன் ஆன்மாவை மேலும் தூய்மையாக்கும். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அருளை ஈர்க்கும். என் தங்கமே, தண்ணீர் எப்போதும் கீழே ஓடும். அது தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். அது அமைதியாக தனது பணியை செய்துவிடும். அதுபோலவே தெய்வ அருளும் அமைதியாக நம் வாழ்க்கையை மாற்றும். நீ அந்த அருளை உணர ஆரம்பித்தால் உன் மனதில் ஒரு பெரிய அமைதி பிறக்கும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். அது இருந்தால் எந்த துயரமும் நீண்ட காலம் நிலைக்காது. என் தங்கமே, அந்த கனவு உன் ஆன்மாவின் ஒரு குளியல் போல. அது உன் உள்ளத்தில் இருந்த பழைய துயரங்களை கழுவி கொண்டு போனது. அது உன் இதயத்தில் ஒரு புதிய இடத்தை உருவாக்கியது. அந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை மலர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை மெதுவாக வளர்ந்து ஒரு பெரிய ஒளியாக மாறும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண காட்சி அல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தொடக்கம் என்று தெரியும். அது உன் துயரங்களை கழுவ வந்த வராகி.
அம்மன் கருணையின் மென்மையான தருணம் என்று உன் மனம் உணரும். என் தங்கமே, அந்த தண்ணீரின் ஓட்டத்தை நீ நினைத்து கொண்டிருக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு மெதுவான வெளிச்சம் பிறக்க ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அது மனதின் ஆழத்தில் உணரப்படும். அது ஒரு அமைதியின் ஒளி. அந்த ஒளி தான் தெய்வ அருளின் முதல் தொடுதல். அந்த இரவு கனவில் நீ பார்த்த தண்ணீர் வெறும் ஓடும் நீர் அல்ல, அது ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்தது. மனிதன் மனதில் பல வருடங்களாக சேமித்து வைத்திருக்கும் சோகங்கள் இருக்கலாம். அவை வார்த்தைகளால் வெளிவராமல் அமைதியாக உள்ளத்தில் தங்கியிருக்கும். அந்த சோகங்களை துடைக்க தான் அந்த தண்ணீர் உன் கனவில் ஓடியது. என் தங்கமே, தண்ணீர் எப்போதும் சுத்தம் செய்யும் சக்தி கொண்டது. அது மண்ணில் இருந்த தூசியை கழுவும். அது வெப்பத்தை தணிக்கும். அதுபோலவே அது மனதில் இருக்கும் துயரங்களையும் கழுவும் சக்தி கொண்டது. அந்த சக்தி தான் வராகி அம்மன் அருள். நீ அந்த காட்சியை பார்த்த அந்த நிமிடம் உன் ஆன்மா அந்த அருளை உணர்ந்தது. அதனால் தான் அந்த கனவு உன் நினைவில் இன்னும் இருக்கிறது. அது ஒரு மென்மையான நினைவூட்டல். உன் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லும் செய்தி. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தன் மனதை வெளியில் காட்ட மாட்டான். அவன் சிரிப்புக்குள் கூட துயரம் மறைந்து இருக்கும். உலகம் அந்த சிரிப்பை மட்டும் பார்க்கும். ஆனால் தெய்வம் அந்த சிரிப்புக்குள் மறைந்து இருக்கும் வேதனையையும் பார்க்கும். அந்த வேதனையை துடைக்க தான் அந்த தண்ணீர் உன் கனவில் வந்தது. அது உன் உள்ளத்தில் இருந்த பாரத்தை மெதுவாக எடுத்துச் செல்லும் ஓட்டம். அது உன் மனதுக்கு ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் அருள். நீ அந்த கனவை நினைத்தால் உன் இதயம் மெதுவாக லேசாகும். அது அந்த அருளின் வேலை. அது உன் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கிறது. என் தங்கமே, ஒரு நதி ஓடும்போது அது வழியில் இருக்கும் கற்களையும் கடந்து செல்லும். அது தடைகளை பார்த்து நின்று விடாது. அது மெதுவாக தனது பாதையை உருவாக்கி கொண்டு செல்லும். அதுபோலவே தெய்வ அருள் உன் வாழ்க்கையிலும் தனது பாதையை உருவாக்கி கொண்டு வருகிறது. அந்த தண்ணீர் ஓட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பழைய துயரங்களை மெதுவாக கழுவி கொண்டு போகும். அது உன் மனதில் புதிய இடத்தை உருவாக்கும். அந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. அது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. அது இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை உன் உள்ளத்தில் உணர்ந்தால் உன் மனதில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். நீ வாழ்க்கையை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பாய். உன் கனவுகளை மீண்டும் நினைக்க ஆரம்பிப்பாய். என் தங்கமே, வராகி அம்மன் கருணை ஒருபோதும் வீணாக வராது. அது ஒரு காரணத்திற்காக தான் உன் வாழ்க்கையை தொடும். அந்த காரணம் உன் ஆன்மாவை சுத்தமாக்குவது, உன் இதயத்தை வலிமையாக்குவது. நீ அந்த அருளை உணர்ந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உன் மனதில் இருந்த பழைய பயங்கள் குறையும். உன் எண்ணங்களில் தெளிவு வரும். அந்த தெளிவு உன் பாதையை வெளிச்சமாக்கும். நீ எங்கு செல்ல வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த குரல் தான் ஆன்மாவின் குரல். என் தங்கமே, அந்த குரலை கேட்க மனதில் அமைதி வேண்டும். அந்த அமைதியை அந்த தண்ணீர் உனக்கு கொடுத்தது. அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய இடத்தை உருவாக்கியது. அந்த இடத்தில் இப்போது ஒளி மலர ஆரம்பிக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மெதுவாக சூடாக தொடும். உன் இதயத்தில் மகிழ்ச்சி மெதுவாக பிறக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் அந்த கனவை நினைத்து நீ சிரிக்கலாம். அந்த சிரிப்பு உன் ஆன்மாவின் நன்றி. அது அந்த அருளுக்கு சொல்லும் நன்றி. அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அருளை ஈர்க்கும். நீ எவ்வளவு நன்றி உணர்வுடன் வாழ்கிறாயோ அவ்வளவு உன் வாழ்க்கை ஒளியாகும். என் தங்கமே, தண்ணீர் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் நின்று விடாது. அதுபோலவே தெய்வ அருளும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் அதை உணரும்போது தான் அதன் சக்தியை புரிந்து கொள்வோம். அந்த சக்தி நம் மனதை மாற்றும், நம் வாழ்க்கையை மாற்றும். அந்த தண்ணீர் உன் கனவில் வந்த அந்த தருணம் உன் ஆன்மாவின் குளியல். அது உன் பழைய துயரங்களை கழுவி கொண்டு போனது. அது உன் இதயத்தை மெதுவாக தூய்மையாக்கியது. என் தங்கமே, அந்த தூய்மையான மனதுடன் நீ முன்னே செல்லு. உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறும்.
உன் பாதையில் புதிய சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண காட்சி அல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தொடக்கம் என்று தெரியும். அது உன் வாழ்க்கையை சுத்தமாக்க வந்த வராகி அம்மன் கருணையின் மென்மையான தருணம் என்று உன் மனம் உணரும். என் தங்கமே, அந்த தண்ணீரின் நினைவு உன் மனத்தில் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு கனவின் காட்சி மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் தொடப்பட்ட ஒரு அருளின் அலை. சில அனுபவங்கள் மனிதன் வாழ்நாளில் ஒருமுறை மட்டும் வரும். ஆனால் அவை வாழ்நாள் முழுவதும் நினைவில் ஒளியாக தங்கி இருக்கும். அந்த தண்ணீர் ஓடிய கனவு அப்படிப்பட்ட ஒன்று. நீ அந்த இரவை நினைத்து பார்க்கும்போது உன் மனதில் ஒரு மென்மையான குளிர்ச்சி தோன்றும். அது அந்த தண்ணீரின் சக்தி. அது உன் ஆன்மாவை மெதுவாக தொடும் சக்தி. அந்த தொடுதல் உன் உள்ளத்தில் இருந்த பாரங்களை மெதுவாக கழற்றி எடுத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில துயரங்கள் நம் மனத்தில் ஆழமாக பதிந்து விடும். அவை மறக்க முயன்றாலும் மறையாது. சில நேரங்களில் நாம் சிரித்தாலும் அந்த நினைவுகள் உள்ளத்தில் அமைதியாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தெய்வத்தின் கருணை அந்த நினைவுகளையும் மெதுவாக தணிக்கும். அந்த தண்ணீர் உன் கனவில் தோன்றியது அந்த கருணையின் அறிகுறி. அது உன் மனத்தில் இருந்த பழைய காயங்களை மெதுவாக கழுவும் ஒரு அருள். அது உன் இதயத்தில் இருந்த சோகத்தை மெதுவாக எடுத்துச் செல்லும் ஓட்டம். என் தங்கமே, ஒரு மழை பெய்யும் போது வறண்ட நிலம் உயிர் பெறும். மண்ணில் புதைந்திருந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அதுபோலவே தெய்வ அருள் நம் வாழ்க்கையில் வந்தால் நம் உள்ளத்தில் மறைந்து இருந்த நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும். அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை எழுப்ப வந்தது. அது உன் மனதில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குகிறது. நீ அதை உணர ஆரம்பித்தால் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ முன்பு நினைத்ததை விட இப்போது சற்று அமைதியாக இருக்கலாம். உன் மனதில் இருந்த சில சுமைகள் இப்போது சற்று குறைந்திருக்கலாம். அது அந்த அருளின் வேலை. அது உன் உள்ளத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நதி ஓடும்போது அது வழியில் இருக்கும் கற்களையும் மண்ணையும் எடுத்துச் செல்லும். அதேபோல அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையில் இருந்த பழைய வேதனைகளையும் மெதுவாக எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, அந்த மாற்றம் சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நடக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் விளைவு தெளிவாக தெரியும். உன் மனம் லேசாக இருக்கும். உன் இதயம் திறந்து இருக்கும். அந்த திறந்த இதயத்தில் தான் புதிய மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி தெய்வ அருளின் உண்மையான பரிசு. அது வந்த பிறகு மனிதன் வாழ்க்கையை மீண்டும் அன்புடன் பார்க்க ஆரம்பிப்பான். என் தங்கமே, வராகி அம்மன் கருணை ஒரு தாயின் கருணை போல. தாய் தன் குழந்தை அழும்போது அதை அமைதியாக தழுவுவாள். அந்த தழுவலில் குழந்தையின் பயம் கரைந்து போகும். அதுபோலவே அந்த தண்ணீர் உன் ஆன்மாவை தழுவிய ஒரு அருள். அந்த அருள் உன் உள்ளத்தில் இருந்த சோகத்தை மெதுவாக துடைத்தது. அது உன் மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றியது. அந்த ஒளி இப்போது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அந்த ஒளியை கவனித்து வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன் பாதையில் இருக்கும் இருளை அகற்றும். நீ அந்த ஒளியை பின்பற்றி நடந்தால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். உன் முன் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். உன் மனதில் இருந்த பயங்கள் குறையும். அந்த மாற்றம் எல்லாம் அந்த அருளின் வேலை. அது அமைதியாக உன் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அந்த தண்ணீர் உன் கனவில் ஓடிய அந்த நிமிடம் உன் ஆன்மாவின் ஒரு குளியல். அது உன் பழைய துயரங்களை கழுவி கொண்டு போனது. அது உன் இதயத்தில் புதிய இடத்தை உருவாக்கியது. அந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை மலர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை மெதுவாக ஒரு மரமாக வளர்ந்தால் அதன் நிழலில் நீ அமைதியை காண்பாய். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் உண்மையான செல்வம். அது இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனம் தளராது. என் தங்கமே, அந்த கனவை நினைத்து உன் மனதில் நன்றி வைத்துக்கொள். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அருளை ஈர்க்கும். நீ ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை நினைத்து முன்னே செல்லு. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தூய்மையை பாதுகாத்து வை. அப்போது உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறும். உன் பாதையில் சந்தோஷங்கள் மலரும்.
உன் இதயத்தில் அமைதி நிலைத்து இருக்கும். என் தங்கமே, ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தொடக்கம் என்று தெரியும். அந்த தண்ணீர் உன் துயரங்களை கழுவ வந்த வராகி அம்மன் கருணையின் மென்மையான தருணம் என்று உன் மனம் உணரும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். அந்த நன்றியின் ஒளியில் உன் வாழ்க்கை என்றும் அமைதியாக மலரும். என் தங்கமே, அந்த தண்ணீர் ஓடிய கனவின் நினைவு உன் உள்ளத்தில் இன்னும் மெதுவாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு சாதாரண இரவின் காட்சி அல்ல. அது உன் ஆன்மாவை தொடும் ஒரு அருளின் அலை. மனிதன் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் மட்டும் தான் இவ்வளவு ஆழமாக மனதில் பதியும். அந்த அனுபவங்கள் பின்னால் பார்த்தால் ஒரு தெய்வீக அர்த்தத்தை காட்டும். அந்த இரவு நீ பார்த்த தண்ணீர் மெதுவாக வழிந்தது. அந்த ஓட்டம் அமைதியாக இருந்தது. அந்த அமைதி உன் மனதிலும் ஒரு அமைதியை விதைத்தது. அது வெறும் நீர் அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. அது உன் மனதில் நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த துயரங்களை கழுவும் ஒரு அருள். என் தங்கமே, மனிதன் மனதில் சேர்ந்து கிடக்கும் சோகங்கள் வெளியில் தெரியாது. சில வேதனைகள் பேச முடியாதவை. அவை உள்ளத்தில் மறைந்து கிடக்கும். அந்த மறைந்த காயங்களை உலகம் காணாது. ஆனால் தெய்வம் அதை தெளிவாக உணர்கிறது. அதனால் தான் அந்த தண்ணீர் உன் கனவில் தோன்றியது. அது ஒரு குளிர்ந்த காற்று போல உன் ஆன்மாவை தொட வந்தது. அது உன் இதயத்தில் இருந்த பாரத்தை மெதுவாக எடுத்துச் செல்ல வந்தது. அந்த தண்ணீரின் ஓட்டம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி ஆரம்பமாகிறது என்று சொல்லும் ஒரு மென்மையான அறிகுறி. என் தங்கமே, ஒரு மழை துளி கூட வறண்ட நிலத்தை உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்டது. அதுபோல ஒரு தெய்வ அருள் மனிதன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக தொட ஆரம்பித்திருக்கிறது. நீ அந்த கனவை நினைத்தால் உன் மனம் லேசாக இருக்கும். அது அந்த அருளின் வேலை. அது உன் உள்ளத்தில் இருந்த சுமைகளை மெதுவாக குறைத்து கொண்டிருக்கிறது. அது உன் மனதிற்கு ஒரு புதிய காற்றை தருகிறது. என் தங்கமே, ஒரு நதி ஓடும்போது அது தன் வழியில் இருக்கும் மண்ணையும் கற்களையும் எடுத்துச் செல்லும். அது தடைகளை பார்த்து நின்று விடாது. அது மெதுவாக தன் பாதையை உருவாக்கி கொண்டு செல்லும். அதுபோலவே அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையில் இருக்கும் பழைய துயரங்களையும் எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஓட்டம் உன் இதயத்தை சுத்தமாக்குகிறது. அது உன் மனதில் ஒரு புதிய இடத்தை உருவாக்குகிறது. அந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை மலர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் உண்மையான ஒளி. அது இருந்தால் எந்த இருளும் நீண்ட காலம் நிலைக்காது. அது இருந்தால் மனிதன் மீண்டும் எழுந்து நிற்கும். நீ அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை உன் உள்ளத்தில் உணர்ந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உன் கண்களில் இருந்த சோர்வு குறையும். உன் இதயத்தில் ஒரு மென்மையான மகிழ்ச்சி தோன்றும். என் தங்கமே, வராகி அம்மன் கருணை ஒரு தாயின் அருள் போல. தாய் தன் குழந்தையின் கண்ணீரை பார்த்தால் அதை துடைக்காமல் இருக்க மாட்டாள். அதுபோலவே அந்த தண்ணீர் உன் கண்ணீரின் கதையை துடைக்க வந்தது. அது உன் ஆன்மாவை தழுவிய ஒரு மென்மையான அருள். அது உன் மனதில் இருந்த வேதனையை மெதுவாக தணித்தது. அது உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றியது. அந்த ஒளி இப்போது உன் உள்ளத்தில் வளர ஆரம்பித்திருக்கிறது. நீ அதை கவனித்தால் அது தினமும் அதிகமாகும். உன் எண்ணங்களில் தெளிவு வரும். உன் வார்த்தைகளில் மென்மை வரும். என் தங்கமே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அது உன் மனதில் இருந்த பயங்களை மெதுவாக அகற்றும். நீ அந்த ஒளியை பின்பற்றி நடந்தால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். உன் முன் இருந்த தடைகள் மெதுவாக விலகும். உன் இதயம் மீண்டும் நம்பிக்கையுடன் மலரும். என் தங்கமே, அந்த தண்ணீர் உன் கனவில் ஓடிய அந்த தருணம் உன் ஆன்மாவின் ஒரு குளியல். அது உன் பழைய துயரங்களை கழுவி கொண்டு போனது. அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதியை விதைத்தது. அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அது இருந்தால் எந்த சோதனையும் மனிதனை உடைக்க முடியாது. அது இருந்தால் மனிதன் எப்போதும் தைரியமாக முன்னே செல்ல முடியும். என் தங்கமே, அந்த கனவை நினைத்து உன் மனதில் நன்றி வைத்துக்கொள். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அருளை ஈர்க்கும்.
நீ ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை நினைத்து முன்னே செல்லு. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தூய்மையை பாதுகாத்து வை. அந்த தூய்மையான மனதில் தான் மகிழ்ச்சி மலரும். அந்த மனதில் தான் அமைதி நிலைக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தொடக்கம் என்று தெரியும். அந்த தண்ணீர் உன் துயரங்களை கழுவ வந்த வராகி அம்மன் கருணையின் மென்மையான தருணம் என்று உன் மனம் உணரும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். அந்த நன்றியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக மலரும். என் தங்கமே, அந்த கனவில் ஓடிய தண்ணீரின் நினைவு உன் மனதில் இன்னும் மெதுவாக அலை போல அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த நினைவு சாதாரணமாக மறைந்து போகும் ஒரு காட்சி அல்ல. அது உன் ஆன்மாவின் உள்ளார்ந்த இடத்தை தொடும் ஒரு அருள் தருணம். சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் ஒரு நொடி மட்டும் வரும். ஆனால் அந்த ஒரு நொடி வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒளியாக இருந்து கொண்டிருக்கும். அந்த தண்ணீர் மெதுவாக ஓடியது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு மென்மையான மாற்றம் ஆரம்பித்து இருக்கிறது. அந்த மாற்றம் வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது உன் மனதை சுத்தமாக்குகிறது. அது உன் இதயத்தில் இருந்த பாரத்தை மெதுவாக எடுத்துச் செல்கிறது. என் தங்கமே, மனிதன் மனதில் சில துயரங்கள் காலம் கடந்தாலும் மறையாது. அவை நினைவுகளாக அமைதியாக உள்ளத்தில் தங்கி இருக்கும். அந்த நினைவுகள் சில நேரங்களில் இரவில் தூக்கத்திலும் வந்து மனதை சோர்வடைய செய்யும். ஆனால் தெய்வத்தின் கருணை அந்த நினைவுகளையும் மெதுவாக கழுவிவிடும். அந்த தண்ணீர் உன் கனவில் வந்தது அந்த கருணையின் ஒரு அறிகுறி. அது உன் மனதில் இருந்த பழைய காயங்களை மெதுவாக தணிக்க ஆரம்பித்திருக்கிறது. அது உன் ஆன்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தொடுதல் போல. என் தங்கமே, ஒரு மழை பெய்யும் போது வறண்ட நிலம் உயிர் பெறும். மண்ணில் மறைந்து இருந்த விதைகள் தண்ணீர் கிடைத்தவுடன் முளைக்க ஆரம்பிக்கும். அதுபோலவே உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த நம்பிக்கை இப்போது மீண்டும் உயிர் பெற ஆரம்பித்திருக்கிறது. அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உயிரை கொண்டு வருகிறது. அது உன் மனதில் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது. அந்த பாதை அமைதியின் பாதை. அந்த பாதை நம்பிக்கையின் பாதை. என் தங்கமே, நீ அந்த கனவை நினைத்து கொண்டிருக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு விசித்திரமான அமைதி தோன்றும். அது அந்த தண்ணீரின் சக்தி. அது உன் ஆன்மாவை மெதுவாக தழுவும் சக்தி. அந்த தொடுதல் உன் இதயத்தில் இருந்த சுமையை குறைக்கிறது. அது உன் மனதில் இருந்த இருளை மெதுவாக அகற்றுகிறது. அது உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்றுகிறது. என் தங்கமே, அந்த ஒளி மிக முக்கியமானது. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன் பாதையில் இருக்கும் தடைகளை தெளிவாக காட்டும். நீ அந்த ஒளியை கவனித்து வைத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உன் மனதில் இருந்த பயங்கள் குறையும். உன் இதயத்தில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் தான் மனிதன் வாழ்க்கையில் மிக பெரிய செல்வம். அது இருந்தால் எந்த சோதனையும் அவனை உடைக்க முடியாது. அது இருந்தால் அவன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். என் தங்கமே, வராகி அம்மன் அருள் தண்ணீர் போல தான். அது எங்கு சென்றாலும் சுத்தம் செய்யும். அது எங்கு தொட்டாலும் உயிர் கொடுக்கும். அந்த தண்ணீர் உன் கனவில் வந்தது உன் வாழ்க்கையில் அந்த அருள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லும் ஒரு அடையாளம். அது உன் துயரங்களை மெதுவாக எடுத்துச் செல்லும். என் தங்கமே, ஒரு நதி ஓடும்போது அது தன் வழியில் இருக்கும் எல்லா கற்களையும் கடந்து செல்லும். அது ஒருபோதும் நின்று விடாது. அதுபோலவே அந்த அருள் உன் வாழ்க்கையிலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நீ அந்த ஓட்டத்தை உணர்ந்தால் உன் மனதில் அமைதி நிலைத்து இருக்கும். அந்த அமைதி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அந்த அமைதியில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அது வெளியில் கிடைக்காது. அது உள்ளத்தில் மட்டும் மலரும். என் தங்கமே, அந்த தண்ணீர் உன் ஆன்மாவின் குளியல். அது உன் பழைய வேதனைகளை கழுவி கொண்டு போனது. அது உன் இதயத்தில் புதிய இடத்தை உருவாக்கியது. அந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை மலர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை மெதுவாக வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் நீ அமைதியாக வாழ முடியும். என் தங்கமே, அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் காப்பாற்றி வை.
அது உன் பாதையை பாதுகாக்கும். அது உன் மனதை உறுதியாக வைத்திருக்கும். நீ ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை நினைத்து முன்னே செல்லு. உன் மனதில் நன்றி வைத்துக்கொள். அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அருளை வரவழைக்கும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது ஒரு தெய்வ அருளின் தொடக்கம் என்று தெரியும். அந்த தண்ணீர் உன் துயரங்களை கழுவ வந்த வராகி அம்மன் கருணையின் மென்மையான தருணம் என்று உன் மனம் உணரும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். அந்த நன்றியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக மலரும். என் தங்கமே, அந்த தண்ணீரின் நினைவு இன்னும் உன் உள்ளத்தில் மெதுவாக அலை போல் அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த அலை உன் மனதை குளிரச் செய்கிறது. சில கனவுகள் விழித்த பிறகு மறைந்து விடும். ஆனால் சில கனவுகள் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளியை விட்டுச் செல்கின்றன. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் அமைதியான வழிகாட்டி. அந்த இரவு நீ கண்ட அந்த தண்ணீர் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை விதைத்தது. அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆன்மாவில் அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விதை மண்ணில் புதைந்து கிடக்கும் போது அது வெளியில் தெரியாது. ஆனால் அதன் உள்ளே ஒரு புதிய உயிர் உருவாகி கொண்டிருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒளி உருவாகி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, மனிதன் மனதில் சில வேதனைகள் காலம் கடந்தாலும் மறையாது. அந்த நினைவுகள் சில நேரங்களில் அமைதியாக வந்து மனதை தொடும். அந்த தருணங்களில் மனிதன் தனிமையாக உணரலாம். ஆனால் அந்த தனிமையின் பின்னால் கூட தெய்வத்தின் கருணை மறைந்து இருக்கும். அந்த தண்ணீர் உன் கனவில் தோன்றியது அந்த மறைந்த கருணையின் ஒரு காட்சி. அது உன் உள்ளத்தில் இருந்த காயங்களை மெதுவாக தணிக்க ஆரம்பித்திருக்கிறது. அது உன் இதயத்தை மென்மையாக தழுவுகிறது. அந்த தழுவலில் தான் உன் மனம் லேசாக ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, ஒரு குளிர்ந்த நீர் முகத்தை தொடும் போது மனிதன் சுறுசுறுப்பாகி விடுவான். அதுபோல அந்த தண்ணீர் உன் ஆன்மாவை தொடும்போது உன் உள்ளத்தில் புதிய உயிர் எழுகிறது. அது உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அது உன் மனதில் இருந்த சோகத்தை மெதுவாக குறைக்கிறது. அந்த ஓடும் தண்ணீர் ஒரு நதி போல. அது நின்று விடாது. அது தொடர்ந்து செல்லும். அந்த ஓட்டத்தில் பல தடைகள் இருந்தாலும் அது தன் பாதையை கண்டுபிடித்து முன்னேறும். அதுபோலவே உன் வாழ்க்கையும் மெதுவாக முன்னேறி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வராகி அம்மன் அருள் மிகவும் மென்மையானது. அது சத்தமாக வராது. அது அமைதியாக வந்து உன் வாழ்க்கையை தொடும். அந்த தொடுதல் உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் புதிய வெளிச்சம். அது உன் பாதையில் இருக்கும் இருளை அகற்றும். அது உன் இதயத்தில் ஒரு உறுதியை உருவாக்கும். அந்த உறுதி தான் மனிதனை முன்னே செல்ல வைக்கும் சக்தி. என் தங்கமே, நீ அந்த தண்ணீரின் நினைவை மனதில் வைத்து கொண்டால் உன் உள்ளத்தில் அமைதி வளர ஆரம்பிக்கும். அந்த அமைதி மெதுவாக உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரவும். உன் வார்த்தைகள் மென்மையாக மாறும். உன் எண்ணங்கள் தெளிவாக மாறும். அந்த மாற்றம் எல்லாம் அந்த அருளின் வேலை. அது உன் வாழ்க்கையை மெதுவாக சுத்தமாக்குகிறது. அது உன் மனதில் இருந்த பழைய சோகங்களை மெதுவாக கழுவி எடுத்துச் செல்கிறது. என் தங்கமே, ஒரு மழை பெய்யும் போது நிலம் உயிர் பெறும். வறண்ட மண் கூட அந்த மழையை குடித்து புதிதாக மலர ஆரம்பிக்கும். அதுபோல உன் உள்ளமும் அந்த தண்ணீரின் அருளை குடித்து மீண்டும் உயிர் பெறுகிறது. அந்த உயிர் தான் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். அது உன் இதயத்தில் ஒரு ஒளியை ஏற்றுகிறது. அந்த ஒளி மெதுவாக வளர்ந்து உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளிரச் செய்யும். என் தங்கமே, அந்த ஒளியை காப்பாற்றி வை. அது உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அது இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீரின் குளிர்ச்சியை நினைத்து முன்னே செல்லு. அந்த நினைவு உன் மனதில் அமைதியை வளர்க்கும். அந்த அமைதி உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தொடக்கம் என்று தெரியும். அந்த தண்ணீர் உன் துயரங்களை கழுவ வந்த வராகி அம்மன் கருணையின் மென்மையான அறிகுறி என்று உன் மனம் உணரும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும்.
அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் ஒளியை கொண்டு வரும். அந்த ஒளியில் உன் பாதை தெளிவாகும். அந்த பாதையில் நீ அமைதியாக முன்னே செல்ல முடியும். என் தங்கமே, அந்த தண்ணீரின் ஓசை இன்னும் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது. அந்த ஓசை உன் ஆன்மாவின் அமைதியான பாடல். அந்த பாடல் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றுகிறது. அந்த மாற்றம் தான் தெய்வ அருளின் உண்மையான அற்புதம். அது சத்தமாக வராது. அது அமைதியாக வந்து மனிதன் உள்ளத்தை ஒளியாக மாற்றிவிடும். அந்த ஒளியில் தான் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சியில் தான் மனிதன் தனது வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர ஆரம்பிப்பான். என் தங்கமே, அந்த அருளின் அலை உன் வாழ்க்கையை இன்னும் தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அலை உன் மனதில் அமைதியை வளர்க்கிறது. அந்த அமைதி உன் இதயத்தில் நிலைத்து இருக்கும் வரை உன் வாழ்க்கை ஒளியாகவே இருக்கும். என் தங்கமே, அந்த தண்ணீரின் குளிர்ச்சி உன் உள்ளத்தில் ஒரு புனிதமான உணர்வை உருவாக்கி இருக்கிறது. அந்த உணர்வு ஒரு தாயின் கருணையை போன்றது. அது உன் மனதை மென்மையாக சுற்றி பாதுகாக்கிறது. சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த நேரங்களிலும் தெய்வத்தின் கரம் அமைதியாக அவனை தாங்கிக் கொண்டிருக்கும். அந்த தண்ணீர் உன் கனவில் தோன்றியது அந்த தாங்கும் கரத்தின் அறிகுறி. அது உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் ஒரு புனித தருணம். அது உன் உள்ளத்தில் இருந்த பயங்களை மெதுவாக கழுவி எடுத்துச் செல்கிறது. அந்த கழுவும் செயலே உன் மனத்தில் புதிய தைரியத்தை உருவாக்குகிறது. என் தங்கமே, ஒரு குளத்தில் நீர் நிரம்பும்போது அதன் மேல் நிலவு பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பு அமைதியான அழகை தரும். அதுபோல உன் மனம் இப்போது அந்த தண்ணீரின் அருளால் அமைதியாக மாறுகிறது. அந்த அமைதியில் தான் உன் உண்மையான சக்தி மறைந்து இருக்கிறது. அந்த சக்தி உன்னை முன்னே நடத்தும். அது உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகளை மெதுவாக தாண்டி செல்ல உதவும். அந்த சக்தி உன் உள்ளத்தில் வளர ஆரம்பித்தால் நீ எந்த பயத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். என் தங்கமே, வராகி அம்மன் அருள் ஒரு பாதுகாப்பு போல. அது உன் வாழ்க்கையை சுற்றி ஒரு ஒளி வளையத்தை உருவாக்குகிறது. அந்த ஒளி வளையத்தில் நீ பாதுகாப்பாக இருப்பாய். உன் மனம் தளராது. உன் பாதை தவறாது. அந்த ஒளியின் நிழலில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். உன் இதயத்தில் இருந்த சோகங்கள் மறைந்து போகும். அவற்றின் இடத்தில் நம்பிக்கை மலரும். அந்த நம்பிக்கை தான் உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். என் தங்கமே, அந்த தண்ணீரின் கனவு உன் வாழ்க்கையில் ஒரு புனித கதையை எழுத ஆரம்பித்திருக்கிறது. அந்த கதை அமைதியானது. அந்த கதை அருளின் கதை. அந்த கதை உன் ஆன்மாவின் பயணம். அந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியை காண்பாய். அந்த ஒளி உன் பாதையை தெளிவாக காட்டும். அந்த பாதையில் நடந்தால் உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். என் தங்கமே, அந்த தண்ணீரின் ஓட்டம் போல உன் வாழ்க்கையும் முன்னே ஓடிக் கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தில் சில நேரங்களில் கற்கள் இருக்கும். சில நேரங்களில் அமைதியான பாதை இருக்கும். ஆனால் அந்த ஓட்டம் ஒருபோதும் நிற்காது. அது தொடர்ந்து செல்லும். அதேபோல உன் வாழ்க்கையும் தொடர்ந்து முன்னே செல்லும். அந்த முன்னேற்றத்தில் தெய்வ அருள் உன் பின்னால் நின்று உன்னை காத்து கொண்டிருக்கும். அந்த பாதுகாப்பு உன் மனதில் ஒரு உறுதியை தரும். என் தங்கமே, அந்த உறுதியை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து மகிழ்ச்சி மலரும். அந்த மலரில் இருந்து அமைதி பரவும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. அது கிடைத்த பிறகு மனிதன் எதையும் இழந்ததாக உணர மாட்டான். அவன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதி தான் அவன் உண்மையான செல்வம். என் தங்கமே, அந்த தண்ணீர் உன் துயரங்களை கழுவி எடுத்துச் சென்றது. அது உன் ஆன்மாவை புதிதாக உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த புதிய உருவாக்கம் உன் வாழ்க்கையை மெதுவாக ஒளியாக மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் இந்த தருணத்தை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் கண்களில் ஒளியாக தெரியும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் உண்மையான அழகு. அந்த அழகில் தான் உன் வாழ்க்கையின் அமைதி மறைந்து இருக்கும். அந்த அமைதி உன்னை என்றும் காப்பாற்றும். அந்த அமைதியில் உன் ஆன்மா தெய்வ அருளின் ஒளியில் என்றும் மலர்ந்து கொண்டே இருக்கும்.